எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்களோட வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க. சனி பகவானை ஆட்சி நாயகனாக கொண்டவங்களும் இந்த மகர ராசிக்காரங்க நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், இந்த மாசி மாதத்தோட கிரக அமைப்பு ரொம்பவுமே எச்சரிக்கையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. அதாவது சில அமைப்பு ரொம்பவுமே நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் ஒரு சில அமைப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழலை கொடுக்குது. என்ன ஒரு கிரக அமைப்பால் எந்த ஒரு விஷயம் சாதகமாக இருக்கும், எந்த விஷயம் பாதகமாக அமையும் அப்படிங்கிறத உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது என்ன, அதை என்ன செஞ்சால் நன்மையை எப்படி பெறலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மகர ராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியோட சின்னம் பாருங்க, ஆட்டு தலையும் மீன் உடலும் கொண்டதாக இருக்கும். பெரும்பாலும் இந்த மகர ராசிக்காரங்க லட்சியவாதிகளாக இருப்பீங்க, பொறுப்பானவங்களாக இருப்பீங்க, கடினமான உழைப்பாளிகளாகவும் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கம் நிறைந்தவங்க மகர ராசிக்காரங்க. சுதந்திரமான குணம் உங்ககிட்ட நிறையவே இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய தன்மை இயல்பிலேயே கொண்டவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்கள். இந்த மகர ராசியில் பாருங்களேன், உத்திராடம்ல 2, 3, 4ஆம் பாதமும், அடுத்து திருவோணம் அவிட்டம் நட்சத்திரம்ல 1, 2ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் உங்களுடைய தசா புத்திக்கு ஏற்ப பலன்களை பெற முடியும். அது எப்படின்னா, ஜாதக கணிப்பால் இதை உண்டாக்க முடியும். ஜாதக கணிப்பால் தசா புத்தியால் ஏற்படக்கூடிய சூழல் என்ன மாதிரியான ஒரு நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணி கூட ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் இதனால் பெற முடியும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் சனி பகவான ஆட்சி நாயகனாக கொண்டிருக்கிறதுனால சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டை மனமாற செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே பெறுவீங்க. எடுத்த காரியத்தில் வெற்றி வாய்ப்பையும் தொட்டது துலங்கவும் நினைச்சது நடக்கவும் சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் வந்துடையும். உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான யோகம் பெற்ற நலமுடன் வாழ உங்களுக்குமே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், சவாலையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருக்கிறதுனால குடும்பத்துலேயும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உங்களோட பொறுப்புகளை சுமக்கிறதுலையும் சரி திறமையானவங்களாக இருப்பீங்க. அந்த இடத்திற்கு ஏற்ப, அந்த சூழலுக்கு ஏற்ப தங்களை எளிமையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்கள். கற்பனையில் வாழாமல் யதார்த்தமான முடிவுகளை எடுக்கிறதுல இந்த மகர ராசிக்காரங்க திறமையானவங்கன்னு கூட சொல்லலாம். திட்டமிட்டு நிதானமாக செயல்பட்டு வெற்றி வாய்ப்பு பெறக்கூடியவங்க. பண விஷயத்தில் பாருங்கள், நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருப்பீங்க. தேவையில்லாத செலவில் இந்த மகர ராசிக்காரங்க பண்ணவே மாட்டாங்க. சேமிக்கிறதுல வல்லவங்களாக இருக்கக்கூடியவங்க. இந்த 12 ராசிகளையுமே மகர ராசிக்கு இது ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, காசு இருக்குது அப்படின்னா ஏதாவது ஆசைப்பட்ட பொருளை வாங்கணும், ஆடம்பரமாக செலவு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மகர ராசிக்காரங்கிட்ட காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி சேமிக்கலாம், வந்த பணத்தை எப்படி 2 மடங்காக உயர்த்தலாம், அப்படி தான் எப்பவுமே யோசிப்பாங்க. இந்த தனித்தன்மை இவங்ககிட்ட இருக்கும். அதே போல் மற்றவங்களை காப்பி அடிச்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. அவங்க பண்ணிட்டாங்க, அவங்க வாங்கிட்டாங்க, அதை நம்ம செய்யணும், அதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. தங்களுக்குன்னு ஒரு தனி பாணியை வச்சு செயல்படுத்தக்கூடியவங்க, தனக்குன்னு ஒரு தனி பாணியை பின்பற்றக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்கன்னு கூட சொல்லலாம். சில நேரத்தில் பாருங்களேன், பிடிவாதமும் இவங்ககிட்ட இருக்கும், மந்தமான குணமும் இருக்கும். கொஞ்சம் சுயநலவாதிகளாகவும் தெரிவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே நல்லது நினைக்கக்கூடியவங்க, அவங்களுக்கான தேவைகளையுமே பூர்த்தி செய்யறதுல கவனமாக இருப்பாங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் சுயநலவாதியாக கூட மற்றவங்க கணக்கு தெரிஞ்சிருப்பீங்க. உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் தயக்கம் காட்ட மாட்டாங்க இந்த மகர ராசிக்காரங்க. நீதித்துறையெல்லாம் மகர ராசிக்காரங்க இருந்தால் சிறந்து விளங்க முடியும். இந்த வக்கீல், தொழிற்சங்க தலைவர் போன்ற பொறுப்புகள்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் அமையும். ஏன்னா மற்றவங்களை ஒரு பொறுப்பு கொடுத்து அதை சிறப்பாக நடத்தக்கூடியும் அப்படின்னு நினச்சா அது மகர ராசிக்காரங்களால முடியும். எல்லோரையுமே நேசிக்க தெரிஞ்சவங்க, இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பொய் பேசுறது உங்களுக்கு பிடிக்காது. உங்கள் கூட இருந்துக்கிட்டு உங்களுக்கே துரோகம் செஞ்சால் அவங்களெல்லாம் மன்னிக்கவே மாட்டாங்க இந்த மகர ராசிக்காரங்க. இந்த மகர ராசியில் இருக்கிற உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்குது, அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், இந்த மகர ராசியில் இருக்கிற உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு, அதுவும் இந்த மகர ராசியில் பாருங்கள், உத்திராடமில் 2, 3, 4ஆம் பாதம், இந்த 3 பாதங்களும் இருக்குது. நீங்களும் பாருங்களேன், எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் சரி, வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடையணும் அப்படின்னு சாதிச்சு காட்டக்கூடியவங்க. இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாங்க.
உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. மனதுக்குள்ளே இனம் புரியாத குழப்பம் வரலாம், கவனமாக இருங்க. வேலையில் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு யோசனை கூட வரும். குடும்பத்தில் நிம்மதி கொஞ்சம் குறையும். விட்டு கொடுத்து கொஞ்சம் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போனால் நல்லது. உங்களோட பேச்சால் வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வரவு செலவு இருக்கு இல்லையா, இந்த வரவு செலவுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எதிர்பாராத நெருக்கடி வரக்கூடிய சூழல் இருக்குங்க. எச்சரிக்கையாக செயல்படுங்க. குடும்ப உறவுகளுடன் ஒரு இடைவெளி வரலாம். உங்கள் ராசிக்கு ஜீவன அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே பாருங்கள் சாதகமாக தான் சஞ்சாரம் செய்கிறாரு. சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால பண விஷயத்தில் அதோட தேவை நல்லா கிடைக்கும். அதுக்கான பண வருமானமும் இருக்கும். சுக்கிரன் இந்த மாதம் நல்ல இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு தேவையான பண வருமானம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். தொழிலையுமே வழக்கமான சூழல் உருவாகும். வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக பிறப்பாங்க பாருங்கள். மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறது நல்லது. எடுத்த வேலைகளில் உறுதியாக இருக்கிறதும் உங்களோட முயற்சிகளில் முழு மனதாக கவனம் செலுத்துறதும் அவசியமான ஒரு விஷயம். இப்போ பாருங்களேன், வெள்ளாமை வீடு வந்து சேரும். விவசாயிகள்லாம் கவனமாக இருக்கணும். பொதுத் தேர்வு எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்கள் படிப்புலையுமே கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லது. எல்லா வகையிலுமே நன்மைகளை பெற நீங்கள் அருணாச்சலேஸ்வரரை வழிபடுவதால் நீங்கள் வேண்டிய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். அடுத்து திருவோணம் நட்சத்திரக்காரங்க பிறந்ததுலேருந்தே முன்னேற்றத்தை மட்டுமே நோக்கி நடைபோடக்கூடியவங்க நீங்கள். இந்த மாசி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் உங்களுக்கு. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் கேது, கூடவே தன குடும்ப வாக்குஸ்தானத்திலையுமே சஞ்சரிக்கிறார் ராகு. சூரியன் உங்கள் முயற்சிகள் இந்த தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் கேது, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு, சூரியனும் இருக்கிறதுனால முயற்சிகளில் தடைகளை ஏற்படுத்துவாங்க, கவனமாக இருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது வேற ஒன்றா கூட இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பி எந்த ஒரு பெரிய விஷயத்துலையும் அதுவும் முதலீடு விஷயத்தில் இறங்காதீங்க. ஏன்னா அதுவே கொஞ்சம் ப்ராப்ளத்தை ஏற்படுத்திடும். யாரையும் நம்பி இருந்தீங்களோ அவங்களே உங்களுக்கு உங்கள் தொடர்புலைக்கு அப்பால் போயிடுவாங்க. அதனால தான் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருந்துச்சுன்னா இந்த நிலையில் மாற்றம் இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பண வரவில் தடை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணியாளர்களுக்கு நெருக்கடி வரலாம், கவனமாக இருங்க. சிலருக்குலாம் உடல்நிலையிலும் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். இந்த மாதம் நல்லா இருக்க வாய்ப்புகள்லாம் ஆனால் கவனமாக இருக்கணும். அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் ராசிநாதன் சனி பகவான் சகாயஸ்தானத்தில் செல்லும் பொழுது 7.5 ஆண்டுகளை அனுபவித்து வந்த நெருக்கடி முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம். இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல் உங்கள் நிலை மாறும். வீண் செலவு, அலைச்சல் இந்த நிலையும் மாற்றம் வரும். அதே போல் உங்கள் அத்தியாவசிய செலவுக்கு மட்டும் பண விஷயத்தில் செலவு பண்ண பாருங்கள். குடும்பத்தில் குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். உங்கள் பாக்கியாதிபதி புதன் சாதகமாக இருக்கிறதுனால புதுசாக இடம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கூட கிடைக்கலாம். கலைஞர்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற போகிறீங்க. மாணவர்கள் ஆசிரியர்களோட ஆலோசனையை ஏற்பது நல்லது. வடிவுடை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. அடுத்து அவிட்டம் நட்சத்திரக்காரங்க. இதில் பாருங்களேன், அவிட்டமில் 1, 2ஆம் பாதம் இந்த 2 பாதங்களும் இருக்குது. எடுத்த எல்லா வேலையிலுமே வெற்றி அடைவதற்காக மலையளவு முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் நீங்கள். பிறந்திருக்கும் மாசி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியும் சுகாதிபதியுமான செவ்வாய் இந்த மாதம் 21ஆம் தேதிக்குள்ளே, அதுக்கப்புறம் பாருங்களேன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் உங்களோட செயல்களில் வேகம் இருக்கும். சில வேலைகளில் திட்டமிடாமல் இறங்கி சங்கடத்துக்கு கூட ஆளாகிற மாதிரி இருக்கும், கவனமாக இருங்க. உடல்நிலையிலும் உஷ்ணம் சார்ந்த பாதிப்பு வரலாம். வியாபாரத்தில் மறைமுக தொல்லைகளும் எதிர்ப்புகளும் தோன்றலாம், கவனமாக இருங்க. மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் அடுத்த மாதம் 6ஆம் தேதியிலேருந்து சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால ராசிநாதனும் பாருங்கள் இந்த மாதம் 20ஆம் தேதியிலேருந்து புதனும் உங்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறாரு. அதனால எந்த நிலை வந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு வரவும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் செலவுமே இருக்குது, கவனமாக இருங்க. சக பணியாளர்கள் வேலைகளில் நீங்கள் செய்ய வேண்டிய நிலை, அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறக்கூடிய நிலை வரும். வியாபார ரீதியாக திடீர்னு வெளியூர் போகிற மாதிரி இருக்கும். குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி வரலாம். இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். சூரியனும் ராகு செவ்வாய் சஞ்சாரம் உங்கள் நிலையில் பின்னடைவு தர மாதிரி இருக்குது. பொருளாதார நிலையில் சங்கடம் வராமல் பாதுகாப்பாக இருங்க. ஆனாலும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, நிதானமாக கையாளுங்க. நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாண்டால் வெற்றி வாய்ப்பை எல்லா வகையிலுமே நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனைகளை ஏற்று நடக்கிறது நல்லது. அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக குடும்பத்தோட ஆலோசனை தேவைப்படுதுங்க. அவங்களோட ஆலோசனை ஏற்று நடந்துக்கிட்டால் நன்மையோ நல்ல ஒரு உயர்வையோ நீங்கள் நிச்சயமாக இந்த மாதம் பெற முடியும். அதே போல் இந்த
அவிட்டம் நட்சத்திரக்காரங்க வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமை விலகவும் முருகனை மனசார வழிபடுவதில் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். முருகப்பெருமானின் அருளால் நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் விரைவில் நடக்கும். எல்லாமே நன்மையாய் உண்டாகும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகளை ஒன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.